விஜய் அவர்களோட வெற்றியை அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் நேத்தே அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டாரு. விஜய் அவர்களோட வெற்றியை அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். நேத்து அண்ணாமலை அவர்கள் அவரோட ட்விட்டர்ல என்ன வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நான் நினைச்ச விஷயம் நிறைவேறிடுச்சு, பண அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு, வாரிசு அவர்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. உண்மையில இதுதாங்க பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரும்போது இதே ஒரு கொள்கையோட தான் வந்தாரு. நான் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதியா வந்திருப்பேன், நான் எலெக்ஷன்ல நின்று எத்தனை தடவை தோத்தாலும் பரவாயில்ல, நான் பணம் கொடுக்க மாட்டேன், பண அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னு தான் வந்து வந்தாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் அதை பண்ண முடியல. ஆனால் அதை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ தாவேகா கட்சி வந்து 108 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே காசு கொடுக்காம அந்த அளவுக்கு வந்து தாவேகா வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா கட்சி காசு கொடுக்கலனா கூட மற்ற கட்சிகள் வந்து காசு கொடுத்துருக்காங்க. காசு கொடுத்துமே கூட அவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடாம தாவேகா கட்சியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. பணம் செலவு பண்ணியுமே கூட அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வீழ்த்தப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அரசியல் தொடக்கமாக வந்து உருவாயிருக்குங்க. ஏன்னா பல யங்ஸ்டர்ஸுக்கு அரசியலில் களமிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க பின்வாங்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்போ அரசியலாக நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம அரசியலில் களமிறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம லட்சமாக செலவு பண்ணணும், கோடியாக கொட்டணும், அப்படிலாம் கொட்டினா கூட நமக்குன்னு ஒரு பலம் வேணும் அப்படின்னு பல பேர் பின்வாங்குவாங்க. ஆனால் இந்த தாவேகா வெற்றி மூலமாக இப்போ நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வர ஆசைப்படுவாங்க. பணமே இல்லாமல் இத்தனை பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அப்போ நம்மனாலையும் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் வந்து அரசியலில் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து தமிழக அரசியலுக்கு ஒரு புது தொடக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க. இதனால தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை தான் நான் வந்து விரும்பினேன், இது வந்து நடந்தது சந்தோஷம் அப்படின்னு இந்த மாதிரி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட வெற்றி மூலமா இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, தமிழக அரசியல்ல வந்து ஆட்சியை பிடிக்கணும், வின் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதிகார பலமும் பண பலமும் இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு சரிஸ்மெட்டிக் ஃபேஸ் தேவை அப்படின்றத விஜய் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா என்னதான் தாவேகா இன்னைக்கு 108 இடங்கள்ல வந்து வின் பண்ணியிருந்தாலும் பல இடங்கள்ல தாவேகா வேட்பாளர்களோட பேர் கூட என்னன்னு தெரியாது. பல பேர் வந்து என்ன நினைச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த தொகுதியில விஜய் அவர்களே போட்டியிட்ட மாதிரி நினைச்சுதான் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சரிஸ்மெட்டிக் ஃபேஸ் வந்து இருக்கு. இப்ப இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, தமிழக அரசியல்ல மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சரிஸ்மெட்டிக் ஃபேஸ் வந்து தேவை அப்படின்றத விஜய் அவர்களோட வெற்றி வந்து இன்னைக்கு வந்து உணர்த்திருக்கு. அந்த சரிஸ்மெட்டிக் ஃபேஸ் கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்காண்டி, அவர் மேல கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் சரி, அவர் போட்டிட்டாலும் சரி, போட்டி இல்லைனாலும் சரி, தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அண்ணாமலைக்காண்டி நாங்க நிற்போம்னு சொல்லிட்டு அவருக்காண்டி, அவரோட ஃபேஸ் வேல்யூக்காண்டி நிற்கிற ஆதரவாளர்கள் எவ்வளவோ பேர் வந்து இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் எப்படி அவரோட சரிஸ்மெட்டிக் ஃபேஸை வச்சு தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் இது மாதிரி வந்து களமிறங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும், அவருக்கு ஒரு சரிஸ்மெட்டிக் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் எவ்வளோ ஓரம் கட்டினீங்க, அதனால பாருங்க இப்படி ஆயிடுச்சு, இதே அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் வந்து போட்டிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு அதே சமயத்தில் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னும் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எந்த விதமான பேட்டியும் கொடுக்கல. இப்போதைக்கு ஒரு ட்வீட் போட்டு ஒரு வாழ்த்து மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பல இடங்கள்ல பல கேள்விகளை கேட்கும்போது மே 4ஆம் தேதி பேசுவோம், மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாரு. இப்போ மே 4ஆம் தேதி ஆயிடுச்சு, தேர்தல் முடிவுகளும் வந்துருச்சு. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன பேச போறாரு, அவரோட வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது அப்படின்றத கேட்கறதுக்கு தான் பல பேர் இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.